அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகிலே 5 பூதங்களையும் நாம் அடிப்படை கட்டுமான பொருட்களாக வைத்துத்தான் பாவித்து வருகிறோம். அது அறிவியல் சார்ந்தும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாய் இருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று 5 பூதங்களையும் பஞ்சபூதங்களாக அவற்றை வகைப்படுத்தி ஏதோ ஒரு விகிதாச்சாரத்தில் இவை 5ம் ஒன்றுபடும் போதுதான் படைப்புத் தொழில் தொடங்குகிறது என்று நாம் கொள்ளுகிறோம். உலகிலே இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எல்லாவற்றையும் பிரித்து பார்க்க தொடங்கினால் ஏதோ ஒரு விதத்தில் அதில் எல்லாவற்றிலும் இந்த 5 பூதங்களினுடைய சார்பு பகுதிகளாக பிரிந்து ஒன்றோடொன்று இணைந்து இயைந்துத்தான் இந்த பொருள் உருவாகி இருக்க முடியும் என்று நாம் சுருக்கலாம். அந்த அளவில் நம்முடைய வாழ்க்கையோடு இயற்கையின் வளங்களின் சின்னமாகவே இந்த 5 பூதங்களையும் நாம் கணக்கில் கொண்டு இதன் வழியில்தான் இந்த உலகம் உழல்கிறது என்று பார்க்கிறோம். அதனால்தான் பல்வேறு பண்டைய நாகரிகங்களிலும் இந்த இயற்கை வளம் சார்ந்ததாய் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய 5 பூதங்களையும் இறை வடிவங்களாக பாவித்து வணங்கி வழிபாடு செய்து வருகிறோம். உலகை படைக்கும் போது வெறும் ஆகாச வெளி இருந்ததாம். அந்த பராகாசத்திலிருந்து காற்று தோன்றியது. காற்று உரசிக்கொண்டே இருக்கையில் நெருப்பு பிடித்ததென்றும், அந்த தீ குளிர்ந்தபோது நீராயும், நீர் கட்டித்து போன போது அது நிலமாயும் மருவியதாய் பார்க்கிறோம். கடைசியாக உலகத்தினுடைய படைப்பு காலம் தொடங்கி காக்கப்பட்டு நிறைவில் சம்ஹாரம் என்ற செயல் நடைபெறும் போது இதிலே எந்த வரிசையில் ஒவ்வொன்றாக ஆகாசத்திலிருந்து வெளிப்பட்டதோ அதன் வரிசையிலேயே ஒவ்வொன்றும் உள்ளொடுங்கப்பட்டு நிலம் நீரால் மூழ்கடிக்கப்பட்டு நீர் நெருப்பால் காற்றாய் மாற்றப்பட்டு அந்த காற்றும் போய் ஆகாச வெளியிலே கலக்கும் என்று உபனிஷத் நூல்கள் தெரிவிக்கின்றன. அந்த விதத்தில் அடிப்படையாக மனித வாழ்க்கைக்கு 5 பூதங்களினுடைய தொடர்பும் மிக நெருங்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பூதவெளிகளை எல்லாம் இறைவன் நமக்கு இயற்கை வளங்களாக வழங்கியிருக்கிறான். அவற்றை மாசுபடுத்தாது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு பொறுப்புணர்ச்சியோடு எடுத்துரைக்கப்படுகிறது. நிலவளத்தை பாதுகாக்கவும் நீர்வளம், காற்று வளம் இவற்றையெல்லாம் மிகவும் பாதுகாப்பாக மாசுபடுத்தாது நாம் காத்து கொண்டிருந்தால்தான் அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு இவற்றை நாம் வளங்களாய் விட்டு செல்ல முடியும். இந்த 5 பூதங்களுக்குள்ளேயும் நாம் பெரும்பான்மையாக மாசுபடக்கூடியவைகளாக பார்க்கும் பூதங்கள் மொத்தம் 3 தான். நிலத்தை மாசுபடுத்த முடிகிறது, நீரை மாசுபடுத்த முடிகிறது, காற்றை மாசுபடுத்த முடிகிறது. இது எல்லாவற்றிற்கும் நடுநாயகமாயிருக்கும் நெருப்பு மாசுபட முடியா தன்மையோடு இருப்பதால் தான் நெருப்பை தெய்வ வடிவமாக நாம் பாவிக்கிறோம். பரம்பொருளான சிவபெருமானை செந்தீ வடிவினன் என்று சொல்வதற்கு காரணம் எந்த நிலையிலும் மாசுபட முடியா தன்மை இறைவனுக்கு மட்டுமே வாய்க்கப்பெற்றது. நீர் நிறத்தில் இருக்கும் தெய்வங்கள் எல்லாம் கூட பிறந்தும் இறக்கும் தன்மையோடு இருக்க சிவபெருமான் மட்டும் தீவடிவினராக இருப்பதாலே மாசுபடுதல் என்பது இல்லா தன்மை அந்த நெருப்பிற்கு உண்டு. அதே தீக்கு மற்றொரு குணமும் உண்டு. அது பாகுபாடு அறியாததாயிருக்கும். யாராக இருந்தாலும் தன் தன்மையை ஒரே போலே காண்பித்து கொடுக்கும் நெருப்பு. தன்னை சேர்ந்தவர்களை தன்வயப்படுத்தி கொள்ளும் தன்மையும் தீக்கு உண்டு. நெருப்பிலே சிக்கியவர்கள் உருதெரியாமல் அந்த நெருப்பிலேயே தங்கள் தன்மையை இழந்து அதோடு இரண்டரக் கலக்கிறார்கள் என்ற காரணத்தினாலும் இறைவனை தீவடிவினன் என்று சொல்லுகிறோம். இந்த அளவில் நெருப்பிற்கு 2 முகங்கள் இருப்பதை பழைய நூல்களிலிருந்து தொடங்கி புராணங்கள் கூட வெளிப்படுத்துகின்றன. ஒன்று ஆக்கும் சக்தி, மற்றொன்று அழிக்கும் சக்தி. அதனால்தான் நெருப்பின் வடிவமாய் கருதப்படும் அக்னி பகவானுக்கு 2 திருமுகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நமக்கு உதவக்கூடியதாய் இருக்கும் நெருப்பு. உதாரணத்திற்கு நாம் வீட்டிலே வெளிச்சத்திற்காக விளக்கேற்றி வைக்கிறோம். அந்த வெளிச்சத்தில்தான் நாம் செயலாற்ற முடிகிறது. உணவு பதார்த்தங்களை தயார் செய்வதற்கு தீ இன்றியமையா பொருளாய் இருக்கிறது. அதை கொண்டுதான் நாம் உணவு வகைகளை எல்லாம் செய்து உண்டு அதன் மூலம் உடம்பை தேற்றுகிறோம். இந்த விதத்தில் நெருப்பு நமக்கு ஆக்கும் திறமையோடு நமக்கு உதவி செய்யக்கூடிய நிலையிலே இருக்கும் நெருப்பு. மற்றொரு நெருப்பு அளவில்லாமல் வளர்ந்து கொண்டே போய்விட்டால் அழிக்கும் திறமையும் அதே தீக்கு உண்டு. அந்த தீயின் முன்பாக எல்லோரும் அகப்பட்டுத்தான் போவோமே தவிர அதிலிருந்து நாம் பிழைத்து வருதல் என்பது இயலா காரியமாய் போய்விடும். ஆக ஆக்கும் திறமையும் அழிக்கும் தன்மையுமாய் 2 முகங்கள் நெருப்பிற்கு உண்டு. அதனால்தான்
தீயினிடம் நாம் மிகுந்த பாதுகாப்போடு எப்போதும் செயலாற்ற வேண்டும் என்று மறுபடியும் நமக்கு உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த நெருப்பை கைகூப்பி வணங்கி, நீ எனக்கு ஆக்கும் தொழிலாய் இருக்கும் நெருப்பின் வடிவத்திலேயே காட்சி தர வேண்டும், அழிக்கும் நெருப்பாய் மாறக்கூடாது என்று நாம் பிரார்த்தனையே செய்கிறோம். வளர்ந்து வரக்கூடிய காலச்சூழலிலே இங்கே பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப மாற்றங்களெல்லாம் ஏற்பட்டு விட்ட பிறகு நெருப்பை நாம் வெவ்வேறு வடிவத்திலே தினந்தோறும் ஏதோ ஒரு வடிவத்தில் பயன்படுத்தி வருகிறோம். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நெருப்பினுடைய சம்பந்தம் இல்லாமல் இந்த உலகில் எந்த இயக்கமும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மாறிவிட்டது. உதாரணத்திற்கு மின்சாரத்தை ஒரு உதாரணமாக கொண்டோம் என்றால், மின்சாரம் இல்லாத ஒரு உலகத்தை இன்று நாம் கனவு கூட செய்து பார்க்க முடியாது. அத்தனை தூரத்திற்கு அதன் இன்றியமையா தன்மை நம்மோடு கலந்துபட்டு விட்டது. இந்த சூழலில் நெருப்பினுடைய அழிக்கும் தன்மையை கருத்தில் கொண்டு மிகுந்த பாதுகாப்போடும் எச்சரிக்கையோடும் தான் நாம் நெருப்பை அணுக வேண்டும். அதனால்தான் காலம் மாறி வந்தவாறே தீயால் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காரணம் சொல்லி தீயணைப்பிற்கு என்றும் தீயிலிருந்து விபத்துகளிலிருந்து காப்பாற்றவென்றும் தனியே துறைகள் அமைக்கப்பட்டு அந்த துறையிலே பணியாற்றுபவர்களுக்கு நெருப்பினால் தீயால் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை தனித்துவமாக பயிற்சி கொடுத்து அவர்களை பணியிலேயும் சேர்த்து கொள்கிறார்கள். தீ விபத்துக்கள் என்று வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தால் பன்னெடுங்காலமாக நெருப்பால் ஏற்பட்ட விபத்துகளும் அதனால் ஏற்பட்ட அழிவும் வரலாற்று பின்புலத்தோடு பார்க்க தொடங்கினால் அதற்கென்று தனியே ஒரு நீண்ட வரலாறே இருக்கிறது என்று சொல்லலாம். லண்டன் மாநகரத்தினுடைய பெருந்தீ லண்டன் நகரத்தின் வரலாற்று போக்கையே மாற்றியமைத்தது. அதுபோலே பெரிய அளவிலான தீ விபத்துகளை வரலாற்றிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒவ்வொரு அளவிலும் தீ விபத்துகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டி பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கிறோம். நெருப்பின் தன்மையையும் ஒருவேளை தீயால் ஒரு விபத்து ஏற்பட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய முதலுதவி, அதை எப்படி கட்டுப்படுத்துவது, உடனடியாக யாருடைய உதவியை நாம் நாட வேண்டும் என்பன போன்ற அடிப்படை தெளிவை பள்ளிப்பருவத்திலேயே நாம் போதிக்கிறோம். தீயோடு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை நாம் பயன்படுத்தும் போது, கருவிகளோடு நாம் செயலாற்றும் போது எத்தனை முன்னெச்சரிக்கை தேவை என்பதை அந்த உபகரணங்களே நமக்கு தெளிவாக சொல்லி வைத்திருக்கும். மின்சாரத்தால் ஏற்படக்கூடிய தீ விபத்து சில நேரங்களிலே சமையலறையிலிருந்து பற்றிய தீ பெரிய அளவில் தீ விபத்தாகவும் மாறலாம். நம் கண்முன்பாக ஒரு விளக்கிலிருந்து புறப்பட்டது போலே இருக்கும் தீ எத்தனையோ நாசகார செயல்களையும் செய்யலாம். அதனால் தீயினுடைய தன்மையை முற்றுமுழுதும் நாம் அறிந்து மிகுந்த எச்சரிக்கையோடும் பாதுகாப்போடும் அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த நிலையில் தீ விபத்துக்கள் என்று வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்த்து தீ விபத்துகளால் ஏற்படக்கூடிய அழிவை பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மக்களிடையே தீயணைப்பு துறையினுடைய பங்களிப்பையும் அதிலிருந்து அவர்கள் நமக்கு ஆற்றக்கூடிய சேவையையும் எப்போதும் மனதில் நிறுத்தி கொள்ளவும், அவர்களுடைய பங்களிப்பை சமுதாய முன்னேற்றத்தில் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய பொறுப்பை பங்களிப்பை நன்கு புலப்படுத்தும் விதமாக தீயணைப்பு துறைக்கென்று அவர்களுடைய பங்களிப்பை நாம் கொண்டாடும் விதமாக ஒரு தினத்தையே அவர்களுக்கான தினமாக அனுஷ்டித்து வருகிறோம். அது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தேசிய தீயணைப்பு துறைக்கான தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர்களினுடைய பங்களிப்பு, சேவை மனப்பான்மை இவற்றையெல்லாம் நாம் கொண்டாடுகிறோம். அதுவரையில் சரி. ஆனால் அதற்கென்று கொள்ளப்பட்ட தினம் ஏப்ரல் 14 என்பதற்கு என்ன காரணம்? இதற்கான பின்புலத்தை ஆராய்ந்து பார்த்தால் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கு சில ஆண்டுகள் முன்பாக 1944ஆம் ஆண்டு இதேபோலே ஒரு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்தியாவின் வர்த்தக தலைநகரமாக கருதப்படும் மும்பை மாநகரத்தின் துறைமுக பகுதியிலே ஒரு பெருந்தீ விபத்து ஏற்பட்டது. மும்பை துறைமுகம் உலக பிரசித்தி பெற்றது. மிகுந்த வரலாற்று பின்புலம் கொண்டது. அந்த துறைமுகத்திலே பன்னாடுகளிலிருந்தும் கப்பல்களெல்லாம் வந்து வர்த்தக போக்குவரத்தும் இன்னும் மக்களினுடைய போக்குவரத்தும் கூட மிகவும் நேர்த்தியாக நடந்து வரக்கூடிய, எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய, அதிக ஜனநடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி. அந்த துறைமுகத்திலே துறைமுக கப்பல்கள் வந்து சேரக்கூடிய கப்பல்களை கட்டி வைக்கக்கூடிய கிடங்குகள் உண்டு. அப்படி வந்து கட்டப்படும் கப்பல்களிலே நிச்சயம் நிறைய சரக்கு கப்பல்களும் இருக்கும். அப்படி சரக்கு கப்பல்களிலே சுமந்து வரப்படும் பொருட்கள் தீப்பற்றக்கூடிய பொருட்களாக இருந்தால் அவற்றை மிகுந்த எச்சரிக்கையோடு கையாள வேண்டும் என்பதும் விதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவிலே மும்பை நகரத்தின் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி துறைமுக பகுதியிலே ஏற்பட்ட தீ விபத்து
அது அப்போது அங்கே நிறுத்தப்பட்டிருந்த SS டிக்கின்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு கப்பல். அதிலே சற்றேறக்குறைய 1000 டன்களுக்கும் மேலான வெடிபொருட்கள் திடீரென்று தீப்பற்றி கொண்டது. அடுத்தடுத்து பரவிய தீயாய் பரவியது என்று சொல்வதைக் காட்டிலும் வெடித்து சிதறத் தொடங்கியது. அப்படி ஏற்பட்ட வெடி விபத்திலே பக்கத்து சரக்கு கப்பல்களிலே ஏற்றப்பட்டிருந்த எண்ணெய் கொள்கலன்கள், பருத்தி இவைகளும் இருக்க அவைகளெல்லாம் ஒரு சேர நொடிப்பொழுதில் தீப்பற்றி கொண்டு எரியத் தொடங்கியது. உடனடியாக தீயணைப்பிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டாலும் வந்து சேர்ந்த தீயணைப்பு துறையினரை விடவும் நெருப்பினுடைய வீரியம், அதனுடைய விஸ்தீரணம் அதிகமாக இருந்தது. உடனடியாக அடுத்தடுத்து இருந்த கட்டடங்கள் எல்லாம் பற்றத் தொடங்கின. சிறிது நேரத்திற்குள்ளெல்லாம் 20-30 ஏக்கருக்கும் மேற்பட்ட துறைமுக பகுதி முழுவதுமாய் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. அதிலே பல்வேறு துறைகளை சேர்ந்த மக்கள் பணியாற்றக்கூடிய அலுவலகங்கள், பொது இடங்கள் எல்லாமும் அடங்கியிருந்தது. ஒரு நிலையிலே இந்த தீயை இனி கட்டுப்படுத்துவதை விட பரவாமல் தடுக்க வேண்டிய அவசியம் என்பதை உணர்ந்து மும்பை நகரத்தின் பெரும் பகுதிக்கும் இந்த தீப்பற்றி எரிந்த துறைமுக பகுதிக்கும் நடுவே பெரிய அளவிலே தீ தடுப்பிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதனால் மற்றைய பகுதிகளுக்கு, நகரப்பகுதிகளுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. இதிலே 200க்கும் மேற்பட்ட வெவ்வேறு துறையைச் சேர்ந்த நபர்கள், தனிநபர்கள் இறந்துபட்டு போனார்கள். 500 பேர்கள் வரையிலும் உடல் மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளானது. அந்த 200க்கும் மேற்பட்ட உயிர் துறந்தவர்களுக்குள்ளே 66 பேர் தீயணைப்புத் துறையினர் என்று பார்க்கிறோம். 20ஆம் நூற்றாண்டு இந்திய வரலாற்றிலேயே மிக கோரமான தீ விபத்தாக இந்த தீ விபத்தை கண்டடைந்து ஒவ்வொரு ஆண்டும் தீயணைப்புத் துறையினருடைய சேவையை அவர்கள் மக்களுக்கு ஆற்றக்கூடிய தன்னலம் கருதா தொண்டை நினைவில் நிறுத்திக் கொள்ளும் விதத்திலும் மக்களிடையே தீயணைப்பு, தீ விபத்துகள் குறித்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தவும் இந்த தினத்தை அனுஷ்டிக்கலாம் என்று தொடங்கினார்கள். அன்றைய தினம் பல இடங்களிலும் தீயணைப்புத் துறையினருடைய கலை நிகழ்ச்சிகள், அவர்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு, அவர்கள் மக்களுக்கு ஆற்றக்கூடிய விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சிகள் இவைகளெல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. தவறாமல் அன்றைய தினம் உயிர் துறந்த 66 வீரர்களினுடைய பெயர்களும் ஒவ்வொரு ஆண்டும் மீண்டும் மீண்டும் படிக்கப்படுகிறது. இந்த அரும்பெரும் தியாகத்தை மக்கள் நினைவிலே வைத்துக்கொண்டு தீயினிடத்தே நாம் பழகும்போது மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் என்றும், அது ஒருவேளை விபத்தாய் மாறினால் உடனடியாக செய்ய வேண்டிய கடமைகள், முதலுதவி முதலியவற்றை பற்றியும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்திய தேசிய தீயணைப்புத் துறைக்கான தினத்தினுடைய வரலாற்றையும் அதன் சிறப்புகளையும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.